எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். ஏசப்பா நமக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் வாக்குத்தத்தம், பெரிய கிஃப்ட். அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீ. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, சொல்லுங்க, வெற்றி நிச்சயமே. பக்கத்தில் அப்படியே கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, வெற்றி நிச்சயம். நீ கண்ட தோல்வியை பார்க்க போறது இல்லை. சொல்லுங்க, நீ கண்ட தோல்வியை பார்க்க போறது இல்ல. ஓ இருதய யோசனையை வச்சு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, அவர் நினைவுகளின்படி உன்னை என்னை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஏசப்பா நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. உம்முடைய கரத்தில் இருந்து இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். கையை உயர்த்தி எல்லாரும், உம்முடைய கரத்தில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, மனுபுத்திரனுடைய சத்தம் அல்ல, இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் இந்த வருடத்தில் எங்களுக்காக பிரதிஷ்டை செய்து சுதந்தரித்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம், 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 பெற்றுக்கொள்ளுகிறோம். கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி. நான் காத்திருக்கும் பொழுது தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் 2026 ஆண்டு முக்கியத்தின் மகத்துவம் உள்ள ஆண்டு. The glorious year of importance. நம்முடைய வாழ்க்கையில தெய்வம் நம்மை ஒரு முக்கியப்படுத்துகிற, மேன்மைப்படுத்துகிற, மகத்துவத்தை தருகிற ஒரு மகிமையான ஒரு ஆண்டாய் இந்த ஆண்டு இருக்கும். எல்லாரும் அப்படியே தலையில கை வச்சுக்கோங்க. அந்நாளில் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ பங்கிட்டு கொடுப்பாய். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். எல்லாரும் வாய்த்தர சொல்லுங்க, கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், என்னை தெய்வம் மேன்மைப்படுத்துவார். தெய்வம் என்னை பங்கிடும்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போவார். தெய்வம் நமக்கு வெற்றியை, காரிய சித்தியை கொடுத்து தெய்வம் நம்மை ஆசீர்வதிப்பார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே முக்கியத்தின் மகத்துவம் உள்ள ஆண்டாகிய இந்த 2026 ஆண்டை இயேசுவின் வல்லமை ஊழிய பிள்ளைகளாகிய நாம் சுதந்தரிப்போம், சுதந்தரிப்போம், சுதந்தரிப்போம். கையை தட்டி சுதந்தரித்துக்கொள். நல்ல கையை தட்டி, கையை தட்டி. ஓ ரிபாலா ரபா ஷக்கலதோ. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஒரு வித்தியாசமான பெயர் இந்த ஆண்டு. தெய்வம் உன்னை முக்கியப்படுத்துவார், தெய்வம் உன்னை முக்கியத்தின் மகத்துவமாய் மாற்றுவார். நீ ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போகப்படுவாய். அவரையே நம்பி இருக்கிற உங்கள் வாழ்வில், அவரையே நம்பி இருக்கிற உங்கள் குடும்பம், அவரை மட்டுமே நம்பி இருக்கிற இந்த ஊழியக்காரன், அவருடைய வசனத்தை நம்பி இருக்கிற இயேசுவின் வல்லமை ஊழிய பிள்ளைகள் ஒரு முக்கியப்படுத்தப்படுகிற ஒரு மகிமையான ஒரு ஆண்டாய் இந்த ஆண்டு இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைக்காக நல்ல வாயை திறந்து துதி, நல்ல வாயை திறந்து துதி. ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு, அவரை துதி. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே. என் மதில் அவரே, என் ஆறுதல் அவரே. ஆறுதல் மழை நீரே, இக்கட்டு துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டு துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே.
நன்றி 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 நன்றி. துயர் நீக்கும் மருத்துவரே, சொல்லுங்க. என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி நன்றி நன்றி, சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள், உண்மையாவா உண்மையாவா, கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைக்கு தந்திரையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த மகனுக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உட்கார்ந்து கொள்வோம். ஆமென். நீ ஒரு நல்ல ஒரு வெயிட்டான ஒரு பர்சனா இந்த பூமியில நீ இருப்ப. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கடந்த 20 நாட்களாக நான் இந்த வாக்குத்தத்தங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவரே, என்ன வாக்குத்தத்தம், ஆண்டவரே என்ன சொல்ல போகிறீர், என்ன செய்ய போகிறீர். 2020 கிளி ஜோசியம் பார்க்கறது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, ஒரு காமெடி ஒன்று போட்டிருந்தானுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கடவுள் பேசுறாராம். ஆமென் சொல்லுங்க. அதை ஒரு கிண்டல் பண்ணி ஒரு நகைச்சுவையா ஒரு இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தானுங்க, ரீல்ஸ் பண்ணியிருந்தானுங்க. ஆமா, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வாக்குத்தத்தம் தான். இதுல என்ன டவுட்டு? மத்தியானம் நான் கோழி பிரியாணி சாப்பிட்டேன், நீ என்ன சாப்பிட்ட? ஃபாஸ்டிங்ல இருக்கிற நீ என்னடா சாப்பிட்ட? பிரியாணி. என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி. நீ என்ன சாப்பிட்ட? என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி. அவங்கவுங்களுக்கு வயிறு வேற, அவங்கவுங்களுக்கு தேவைகள் வேற. ஆமென். அவங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் அப்பா கொடுப்பாரு. நீங்க பைத்தியக்காரங்க, கடவுள் உயிருள்ளவரா இருந்தா தேசத்திற்கு எல்லா சபைகளுக்கும் ஒரே வாக்குத்தத்தம் எப்படி கொடுப்பாரு? பெரிய பிள்ளைக்கு சட்டை 26 சைஸு, பெரிய பிள்ளைக்கு சட்டை 28 சைஸு, சின்ன பிள்ளைக்கு சட்டை 24 சைஸு. 24 சைஸ் சட்டையை தூக்கி கொண்டு போய் 28 சைஸுக்குள்ள உனக்கு போட முடியுமா? இதை நக்கல் பண்ணி போடுறான் ஒரு குரூப்பு. நீ பரியாசம் பண்ற வரைக்கும் நீ அங்கேயே தான் நிற்ப. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. போடுறவன் யாருன்னு பார்த்தா கிறிஸ்தவ பய போடுறான். என்ன வேதனை பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப என் சைஸ் கோட்டை தூக்கி அவருக்கு போட முடியுமா? தாத்தா மாதிரி இருக்கும். ஆமென். அவர்களுக்கு என்ன தேவையோ கர்த்தர் அதை அளந்து வைத்து கொடுக்கிறார். இந்த ஊழியத்திற்கு இயேசுநாதர் சொன்னார், நான் உன்னை முக்கியப்படுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை சார்ந்தவர்களை நான் உயர்த்தி வைப்பேன். ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக தெய்வம் உன்னை முக்கியப்படுத்தி உன்னை அழகு பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நல்ல வாயை திறந்து ஆமா, என்ன தெய்வம் முக்கியப்படுத்துவார், என் வாழ்க்கையில எனக்கு ஒரு முக்கியத்துவத்தை அவர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நான் அப்பையிலேருந்து எனக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ஜெபம் பண்ணுவேன். 1000 பேர் 1,00,000 பேர் இந்த ஊர் உலகத்தில் இருந்தாலும் என்ன நீங்க வித்தியாசமா பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேட்பேன். ஆமென் சொல்லுங்க. என்ன வித்தியாசப்படுத்துங்கப்பா, என் வாழ்க்கையில நான் வித்தியாசமா தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் ஓடுற ஓட்டத்தை என்னால ஓட முடியாது. இயேசுவின் வல்லமை ஊழியம் அப்படி ஓடுகிற ஊழியம் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அதனால தெய்வம் என்ன பேசுறாரோ அதை கேட்டு உள்வாங்கி உங்கள் மத்தியிலே வந்து நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன்.
நிச்சயமாகவே இந்த வருஷம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வருஷமாக இருக்கும் என்பதிலே என்ன இல்லை, சந்தேகம் இல்லை. எடுத்து வாசிப்போம். யோசுவா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை ஒருவர் எடுத்துக்கொள்ளலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 33ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது யோசுவா 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிங்க. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். போதும். யோசுவா 1:6 ஒருவர் வாசிக்கலாம். பலங்கொண்டு திடமனதாயிரே, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். மூன்றாவது நீதிமொழிகள் 16:33 வாசிக்கலாமே. சீட்டு மடியிலே போடப்படும். சொல்லுங்க, சீட்டு மடியிலே போடப்படும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். தெய்வம் உன்னை மேன்மைப்படுத்தினார். எப்பயுமே நிகழ்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இதுல தான் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களை ஆல்ரெடி மேன்மைப்படுத்திட்டேங்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீ இப்போ எடுத்துக்க வேண்டியதுதான், சுதந்தரிக்க வேண்டியதுதான் பாக்கி. கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். இரண்டாவது, நீ பங்கிடுவாய். நீ பிரிச்சு கொடுப்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவங்களுக்கு அள்ளி கொடுப்போம். சரி, 3 வாக்குத்தத்தங்கள். கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தினார், நான் பங்கிடுவேன். மூணாவது என்ன சொன்னேன்? காரிய சித்தியோ. இது 3 தான் நமக்கு இந்த வருஷத்துக்கு கர்த்தர் கொடுக்குற டானிக். தினம் 5 ml. என்ன எப்படி நல்லா காலையில் எந்திரிச்சு ஒரு 5 ml, ராத்திரி ஒரு 5 ml குடிச்சிட்டீங்கன்னா போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில் எந்திரிச்சு 5 நிமிஷம், ராத்திரி படுக்கும் போது 5 நிமிஷம் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லிக்கிட்டே இரு. தெய்வம் என்னை மேன்மைப்படுத்திட்டாரு சொல்லு. அது அப்படியே விசுவாசி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை என் வாழ்க்கையிலே நடக்கும் என்று விசுவாசி. இந்த வார்த்தையின்படிதான் இந்த 2026 கர்த்தர் என் வாழ்விலே இடைவிடுவார் என்று அப்படியே நம்புங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் மேன்மைப்படுத்தி விட்டேன். நீங்க செய்கிற ஊழியத்தில், நீங்கள் இருக்கிற தெருவில், நீங்கள் செய்கிற தொழிலில், நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களில் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவதை நீங்கள் இந்த வருடம் பார்க்க போகிறீர்கள். நீங்கள் பங்கிடுவீர்கள். மற்றவங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைய ஆயிட்டுனா, ஆமா அங்க ஒண்ணுமே இல்லை பேதுருட்ட பார்த்தா 2 படவு. அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய சகோதரனுக்கு கையாசுகிறேன், வாங்கடா மச்சான், டே மாப்பிள்ள வாடா, இங்க வாடா, இங்க தேடாத, இங்க வாடா, இங்க இருக்குடா நிறையா. பைபிள் சொல்லுது, 2 படகுகள் நிரப்பினார்கள். பங்கிடுவாய். இது பெரிய சாப்டர், பெரிய செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் காவாலமேடு மீட்டிங் இருக்கு 3ஆம் நாள் 4ஆம் நாள், 3ஆம் தேதி 4ஆம் தேதி. அதனால முதல் நாள் செய்தியாக இந்த ஒரு டாபிக்கே பேச போறேன். ஆமென் சொல்லுங்களேன். பங்கிடுவாய். நீ பங்கிட்டு கொடுப்பாய். நீ மற்றவர்களுக்கு உன்னுடைய ஆசீர்வாதத்தை ஷேர் பண்ணுவ. நான் ரேமாவுக்கு போனேன், குத்தடி சீலக்கா, குடிஞ்சி குத்தடி ரெபேக்கா, அங்க எப்படி வருஷம் 12 மாசமும் நான் ஒரே மாதிரி தான் இருந்தேன்னு சொல்ல போறது இல்லை. நாங்க போன கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. நீ வா, உன்னை ஆசீர்வதிப்பாரு. ஆமா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் மேன்மைப்படுத்துவாருங்க. இந்த யோசுவா யாரு? யோசுவா என்றால் என்ன அர்த்தம்? யோசுவா என்றால் என்ன அர்த்தம்? இயேசு உயிரோடு இருக்கிறான்னு அர்த்தமா? புது விளக்கமா இருக்கு. யெகோவா என் மீட்பு என்ற அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். யெகோவா தேவனுடைய மீட்பு. யோசுவாவினுடைய பழைய பேர் ஒசேயா.
நல்லா கவனிக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. 40வது வயதில் எகிப்திலிருந்து புறப்பட்டவன் இவன் ஒரு மிகப்பெரிய சேனாபதி. 110 வயதில் மரித்தவன். வேவு பார்க்க போனதில் நல்ல ஆவி உடையவன். யோசுவாவும் காலேபும் நல்ல ஆவி உடையவன். 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் தனக்கு கீழ் கொண்டு வந்த வலிமையுள்ள ஒரு மனுஷன். தேவன் அவனை தான் பார்த்து சொல்லுகிறார், சகல இஸ்ரவேலுக்கு, இது ப்ரொஃபட்டிக்கலா வருதுங்க, சகல இஸ்ரவேலுக்கு முன்பாக, அந்த தமிழ் சுவிசேஷ லுத்ரன் திருச்சபைக்கு முன்பாக, அந்த ரோமன் காத்தலிக்கு முன்பாக, அந்த தென்னிந்திய திருச்சபைக்கு முன்பாக, அந்த இந்தியன் எவாஞ்சலிக்கல் லுத்ரன் சர்ச் முன்பாக, அல்லது நாங்க பாரம்பரிய பெந்தகோஸ்தேங்க அப்படின்றவங்களுக்கு முன்பாக, அந்த ஏஜிக்கு முன்பாக, அந்த ஏசிஏக்கு, இவங்க தான் இஸ்ரேல் சொல்லிக்கிறாங்கல்ல. கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னை முக்கியப்படுத்த போகிறேன், உனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்க போற மகனே. அதனால இவர்கள் கண்களுக்கு முன்பாக, இந்த இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக, இந்த விசுவாச கூட்டத்தாருக்கு முன்பாக, இந்த கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு முன்பாக, இந்த மோசேக்கு விரோதமாய் கல்லை எடுத்த ஜனங்களுக்கு முன்பாக, மோசேக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாயிருந்த இந்த இஸ்ரவேலருக்கு முன்பாக நான் உன்னை மேன்மையா வைக்க போறேங்கிறார். என்னடா பெரிய அற்புதம் சொல்லுவான்ல, என்ன பெரிய அற்புதம், அள்ளோலியா அள்ளோலியான்னு கத்துறான். ஏய் தம்பி தங்கச்சி, அவங்களுக்கு முன்னாடி தான் நம்ம மேன்மையா இருக்க போறோம். இது நம்முடைய ஆண்டவருடைய வைராக்கியம். ஆமென் சொல்லுங்க. எந்த ஊழியக்காரங்களாவது, ஒரு ட்ரெடிஷனல் சபையில் இருக்கிற எந்த ஊழியக்காரராவது இந்த நியூ இயர் சர்வீஸுக்காக உபவாசம் இருந்து வார்த்தையை கொண்டு வந்திருப்பாங்களா? யோசனை பண்ணி பாருங்க. ஏன் வித்தியாசம் இருக்குயா? நாங்க 3 நாள் சோர்த்து இல்லையா? நாங்க எங்களை அடக்கி ஒடுக்கி முழங்கால நின்று, ஆமென் சொல்லுங்களேன், அந்த மனுஷன் 4 நாளா தண்ணியா குடிச்சிட்டு கிடக்குறாங்கய்யா. வித்தியாசம் இருக்குயா? நீ எடுத்து பேசுறையா, நாங்க வாங்கி பேசுறோம் ஐயா. கையை தட்டுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப வித்தியாசம் இருக்கு. அவர்களுக்கு முன்பாக, அந்த கூட்டத்திற்கு முன்பாக, அந்த ஜாதிகளுக்கு முன்பாக, அந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்த போறேன். பக்கத்தில் அப்படியே கையை பிடிச்சு சொல்லு, பக்கத்தில் கையை பிடிச்சு குலுக்கி சொல்லு, ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். வித்தியாசமா இருக்க ஆசைப்படு, ஒழுக்கமா இருக்க ஆசைப்படு, நல்லா இருக்க ஆசைப்படு, கர்த்தருக்கு முன்பாக உண்மையுத்தமா இருக்க ஆசைப்படு, உன்னை மேன்மைப்படுத்திடுவார். நான் ரொம்ப விரைவாய் போறேன், மணி ஆயிடுச்சு, ரொம்ப விரைவாய் போறேன். 3 காரியங்களை நீ செய்யணும். பக்கத்தில் கை பிடிங்க. 3 காரியங்களை நீ செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். 3 காரியங்களை இந்த யோசுவா செய்ய சொன்னான். 3 காரியம். நான் ரொம்ப வேகமா சொல்றேன். முதலாவது, யோசுவா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். மைக்கில் வாசிங்கம்மா. இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, முதலாவது உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போகட்டும். சொல்லுங்க, நான் ரொம்ப ஷார்ட்டா முடிக்கிறேன். உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னாடி போகட்டும் ஆண்டவர் விரும்புறார். ஆமென் சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உடன்படிக்கை பெட்டியை முன்னே அனுப்பு. புரிஞ்சவங்க மட்டும். இந்த 2026ஆம் ஆண்டிலே தெய்வத்தினுடைய சத்தம் கேட்கிற, தெய்வத்தினுடைய திட்டம் வெளிப்படுகிற, தெய்வத்தினுடைய வாக்குத்தத்தங்கள் அடங்கி இருக்கிற, தெய்வத்தினுடைய மேன்மையின் அடையாளமாய் இருக்கிற, வார்த்தையை அடக்கி வைத்திருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி உனக்கு முன்னாடி புறப்பட்டு போகட்டும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாரு? ஆமென். எனக்கு முன்னாடி அந்த உடன்படிக்கை பெட்டி போவதாக. ஆமா, சர்வ பூமிக்கு ஆண்டவராயிருக்கிற, அவருடைய சத்தம் கேட்கிற, அவருடைய யுக்தி வெளிப்படுத்தப்படுகிற அந்த உடன்படிக்கை பெட்டி
உபாகமம் 30:14 சொல்லுது, நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அந்த வார்த்தை. இந்த வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு போய் வீட்டுல மாட்டிட்டு போயிடாதீங்க. அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், 365 நாளும் உங்க பைபிளுக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி வாக்குத்தத்தம் சின்னதா ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த வருஷம் உங்க கையில கொடுப்பேன். அதை நீ பைபிள்ல முன்னாடி ஒட்டுவியோ பின்னாடி ஒட்டுவியோ எனக்கு தெரியாது. ஆனா நீ சொல்ல சொல்ல உன்னுடைய வாலிப காலத்துல, உன்னுடைய வயோதிக காலத்துல, உன் குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிறது நீ கண்டு தேவனை துதிப்பாய். ஆமென் சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போகட்டும்ன்றாரு. வாக்குத்தத்தம் முன்னாடி போகட்டும். ஒரு வேலைக்கு போற, ஒரு இன்டர்வியூக்கு போற, கர்த்தர் என்னை இந்த இன்டர்வியூல மேன்மைப்படுத்துவார் சொல்லிட்டு போயேன். அந்த உடன்படிக்கை பெட்டியை முன்னாடி அனுப்பிட்டு போயேன். தேவனுடைய சத்தம் கேட்கிற அந்த வாக்குத்தத்தங்களை, அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை முன்னாடி அனுப்பி பாரு, நிச்சயமாய் கர்த்தருடைய மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இது வரைக்கும் மாமிசத்தை நம்பி, மாமிச பலத்தை நம்பி, மாமிச யுக்தியை நம்பி வெளிப்படுத்துற விசேஷம் 19:13 இப்படியாய் சொல்லுகிறதுங்க. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. வாசிக்கிறீங்களா? வாசிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 19 அதனுடைய 13. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. நீ வார்த்தை, அவருடைய நாமத்தை இயேசுன்னு சொல்லிட்டாவே போதும். அந்த வார்த்தையில் இருக்கிற எல்லா மகிமையும், அந்த வார்த்தையில் இருக்கிற எல்லா மேன்மையும் உன் வாழ்க்கைக்குள்ள வர்றதை நீ பார்க்க ஆரம்பிப்ப. நான் சொல்றேன், உடன்படிக்கை பெட்டியை முன்னே அனுப்பு. அவருடைய சமூகத்தை முன்னாடி அனுப்பு. அவருடைய பிரசன்னத்தை முன்னாடி அனுப்பு. எத்தனை பேர் அனுப்ப போறீங்க? என்ன தயாளன்? அனுப்பணும். கிராமங்களுக்குள்ள அனுப்பு. அவருடைய வாக்குத்தத்தங்களை, அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை முன்னாடி அனுப்பு. ஆமென் சொல்லுங்களேன். என்னைக்கு நீ அந்த வார்த்தையை முன்னாடி அனுப்ப நீ பழகுறியோ, அது உனக்கு வெற்றியை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களாங்க. நிறைய பேர் சுயத்தை அனுப்புவான், பலனை அனுப்புவான். நான் யாரு தெரியுமா? என் ஜாதி என்ன தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? என்னுடைய புயபலம் என்ன தெரியுமா? என்னுடைய காரியங்கள் என்ன தெரியுமா? சொல்லட்டும், இருக்கட்டும். நீ அவருடைய வார்த்தை அனுப்பு. ஆண்டவரே, நீர் இப்படி சொல்லி இருக்கிறீரே அப்பா, நீர் இப்படி சொல்லி இருக்கிறீரே, இந்த காரியங்களை ஆண்டவர் எனக்கு பேசி இருக்கிறீரே, இந்த வார்த்தையின்படி நடக்கும் என்று என்னுடைய வாழ்க்கையில இந்த 1ஆம் தேதி 2026 வருஷத்தினுடைய முதல் தேதியில சகோதரர் ஹென்றி சாமுவேல் மூலமாய் சொன்னீரே. வார்த்தை அனுப்பு. சுகவீனம் வருது, பலவீனம் வருது, அந்த இடத்துல கைய வைய. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்லி இருக்கிறீங்களப்பா. உம்முடைய பரிகாரம் வெளிப்படுவதாக. எஸ்ஐயா 53:5 படி அவருடைய தழும்புகளால் சுகம் அடைவீர்கள் சொல்லி இருக்கிறீரே. அந்த தழும்புகள் இந்த வழிந்தோடின ரத்தத்தின் வல்லமை என்னுடைய பிசினஸ்ல இருக்கட்டும், என் சுகவீனங்கள்ல இருக்கட்டும், என் பலவீனங்கள்ல இருக்கட்டும். அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போனாங்க. இந்த யோசுவாவினுடைய யுக்தியை நாம கையில் எடுப்போம். இந்த வாக்கு தத்தத்தை நீ முன்னாடி அனுப்பிட்டு. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாரு? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதினா என்னான்னு தெரியாம வாழ்ந்த என்ன நீதிபர நீங்க வந்து நீதிமான மாத்து. நீங்க நல்லவரே, வல்லவரே, ஓ நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே. உங்களை நினைச்சு உயர்த்தி பாடுவேன். என் தேவனே, என் ராஜனே, உங்களை நினைச்சு உயர்த்தி பாடுறேன். என் தேவனே, என் ராஜனே. ஜீசஸ். கைத்தடி பாடுவோமா?
உலகத்தின் பார்வையில் குற்றவாளியான என்ன குற்றமற்ற ரத்தத்தினால் குதித்தெழுந்து நடக்க செய்தி. உலகத்தின் பார்வையில் குற்றவாளியான என்ன குற்றமற்ற ரத்தத்தினால் குதித்தெழுந்து நடக்க செய்தி. நல்லவரே வல்லவரே ஓ நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே. உங்களை நினைச்சு உயர்த்தி பாடுறேன் என் தேவனே என் ராஜனே. உங்களை நினைச்சு உயர்த்தி பாடுறேன் என் தேவனே என் ராஜனே. Jesus. நீதினா என்னான்னு தெரியாம வாழ்ந்த என்ன நீதினா என்னான்னு தெரியாம வாழ்ந்த என்ன நீதிபர நீங்க வந்து நீதிமான மாத்துனீங்க. நீதிபர நீங்க வந்து நீதிமான மாத்துனீங்க. நல்லவரே வல்லவரே சொல்லுங்க ஓ நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே. உங்களை நினைச்சு உயர்த்தி பாடுறேன் என் தேவனே என் ராஜனே. உங்களை நினைச்சு உயர்த்தி பாடுறேன் என் தேவனே என் ராஜனே. ஹalleluya. உடன்படிக்கை முன்னே அனுப்பு. யோசுவாக்களே, நீங்கள் மேன்மைப்படுத்த வேண்டுமானால், நீங்கள் மேன்மைப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையை முன்ன அனுப்பு. எளிமையான சத்தியம்தான். முன்ன அனுப்பு. என்ன தேவை? வழக்கு வருது, நானே உனக்காக வழக்காடுகிற கர்த்தர், முன்னே அனுப்பு. உடன்படிக்கை பெட்டியே முன்னே போ என்று சொல். அது போய் சகல வேலைகளையும் சரியா செஞ்சு முடிக்கும். இரண்டாவது ஒரு காரியம், யோசுவா 3:13 வாசிப்பீர்களேயானால் சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போ. என்ன செய்யணுமா சொல்லுங்க ஆல்பர்ட். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போ. வார்த்தையை சுமந்து போ. வாக்கு தத்தங்களை ஓ இருதயத்தில் வச்சுக்கிட்டு போ. தூக்கி எறிஞ்சிட்டு போயிடாத. ஒரு ஊழியங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. முடிஞ்ச அளவு என்ன டென்ஷன் பண்றதுக்குன்னு சில டிக்கெட்டை பேய் ஏற்படுத்தியிருப்பான். அது அந்த நாள் டார்கெட். ரொம்ப சமாதானமா இருக்கான ஊழியக்காரன். அப்படியா, சரி போ, அவனுக்குள்ள போ. போயிட்டான் நேரம் வீட்டுக்கு போ. அவன் மூலமா அவன் ட்ரிகர் ஆவான். ஊழியங்கிறது கடினங்க. ஏதோ நீங்க வந்துட்டு போறோம். நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. இந்த 2026 யாரையும் கூப்பிட போறது கிடையாது. யாரையும் ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேட்க போறது கிடையாது. நான் நிறைய முடிவு எடுத்து வச்சிருக்கேன். எல்லாருக்காகவும் ஜெபிக்க போறதும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னடா அப்படி சொல்ற நினைக்கிறீங்களா தம்பி தயாளன்? ஐயா அண்ணே, எங்க சர்ச்சில் அரசியல்வாதி எல்லாம் இருக்காங்க, நான் ஜெபம் பண்ணி தானே ஆகணும். அது உன் வேலை, என் வேலை கிடையாது. நல்லா கவனிக்கணும். ஊழியத்துக்கு வரணும், உயர்த்தி பேசிட்டு தான் இருப்பேன். வரலன்னா கண்டுக்க மாட்டேன். வார்த்தையை சுமக்காத, வார்த்தையை எடுத்துக்கொள்ளாத, வார்த்தையில் நிலைக்காத ஒரு மனுஷனுக்காக என்னதான் நான் முன்ன நின்னாலும் கர்த்தர் பாப்பாட்டே கொஞ்சம் நவுந்து போடான்றுவார். வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு வார்த்தையிலே மனம் திரும்புகிறவர்கள் உண்டு. அடிக்கடி தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களும் உண்டு. நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்ல தெளிவா, அந்த வார்த்தையை சுமந்து போகிறவனை முன்னே அனுப்பு. வார்த்தையை சுமந்து போ.
தினம் ஒரு புது கிருபை போடுறேனே, அது எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பார்க்குறான். யூடியூப்லையும் பார்க்குறான், இன்ஸ்டாவிலையும் பார்க்குறான், ஃபேஸ்புக்கில் ஒவ்வொன்றிலையும் 1000 பேர், 1500, 2000 பேர் நெருக்கி பார்க்குறான். இந்த வார்த்தை எனக்கு வர விதத்தை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். நான் எங்கேயாவது டிராவலில் இருப்பேன், இதாண்டா புது கிருபை பாரு. அந்த வார்த்தை அப்படியே நறுக்குன்னு ஆணி மாதிரி இறங்கும் என் உள்ளத்தில். நேற்று கூட பேசிட்டு இருக்கும்போது என் மனைவிட்ட சொன்னேன், ஹே இதுதான் இன்னைக்கு புது கிருபையாமா அப்படின்னு. உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் அல்லது ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பேன். நல்லா கவனிக்கணும், அந்த வார்த்தையை சுமக்கிறவன்ட்ட தான், வார்த்தையினுடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சவன்ட்ட தான் வார்த்தையினுடைய வலிமை வெளிப்படும். புரிஞ்சவங்க மட்டும். எத்தனை பேர் இந்த ரேமா வாக்குத்தத்தத்தை தினம் சொல்றவங்களா இருக்கிறோன்னு தெரியாது. இந்த வார்த்தையை கேளாதபடி தன் செவியை திருப்புகிறவனுடைய ஜெபமும் கூட கடவுளுடைய பார்வைக்கு அருவர் பார்க்குமா. நான் சொல்ல கரெக்டா தானே பேசுறாங்கய்யா? நான் சொல்ல கரெக்டா தானே பேசுறோம்? சிலருடைய காது இந்த வார்த்தைக்கு என்ன செய்யாது, இடம் கொடுக்காது. வார்த்தையை சுமந்து போ, திட்டங்களை சுமந்து போ, தரிசனங்களை சுமந்து போ. இந்த வருஷத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்த பாரமான காரியம் இவை என்று நினைத்து சுமந்து போ. யோர்தான் பிளக்கும், கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அப்பதான் நீ மேன்மைப்படுத்தப்படுவ, அப்பதான் நீ மேன்மைப்படுத்தப்படுவ. நல்லா கவனிக்கணும். போன மாசம் நடந்த ஊழியங்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பேர் சுகம் பெற்றாங்க தெரியுமா? எவ்வளவு பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க தெரியுமா? எவ்வளவு பேர் மேன்மையா இருந்தாங்க தெரியுமா? எவ்வளவு பேய்களை விரட்டும் தெரியுமா? ஆயிரக்கணக்கான பிசாசு பிடிச்ச ஜனங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு கர்த்தரே தெய்வம் என்பதை ஏற்றுக்கொண்டு சபையில மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து சபையில ஆராதிக்கிறாங்க தெரியுமா உனக்கு? அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிற? எங்க அப்பா டேனியல் பெரிய ரோம் நகருடைய போப்புங்க. எங்க அம்மா இருக்காங்க பாருங்க, அதான் எலிசபெத். பின்னாடி எலிசபெத் உட்காந்துருக்கு பாருங்க. எங்க அம்மா எங்க அப்பா பெரிய போப்பு, எங்க அம்மா எலிசபெத் ராணி. நான் யாருங்க? ஆமா, குட்டி இளவரசன். அப்படியா? கழுத குப்பமேட்டில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது, ஆமா, ஒத்த தென்னை மரம், ஒத்த செவுரு, ஒரு ரூமு கூட இருக்கு. ஆமா, சின்னோடு வீடு. அப்பதாங்க நான் உன்னை ஊழியத்தில் பயன்படுத்துற மாதிரியா? வார்த்தையை சுமக்கிறோங்க, வார்த்தையை சுமக்கிறோம், திட்டங்களை சுமக்கிறோம், தரிசனங்களை சுமக்கணும். 3 நாள் என் வீட்டில் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. 2 பேர் வந்தான். 3 நாள் வீட்டில் ஜெபம் நடக்குது, என்னோட சேர்ந்து கை கோருங்க. 2 பேர். அந்த 2 பேரும் 1.5 நாள். ஆமென் சொல்லுங்களேன். ஊழியத்தில் தரிசனங்களை சுமந்து போ, திட்டங்களை சுமந்து போ. இப்போ ஒரு பொருத்தனை பண்ணு, இந்த 12 மாதமும் நான் ஆத்துமாதாயம் பண்ணுவேன். சொல்ல முடியுமா யாராவது? கையை வைத்து கண்ணை மூடிங்க, கையை வைத்து கண்ணை மூடுங்க, நான் சின்ன ஜெபம் பண்றேன். கையை வைத்து கண்ணை மூடுங்க, நான் சின்ன ஜெபம் பண்றேன். தேவன் இந்த வருஷம் உங்களை சுமக்கிற அனுபவத்திற்குள்ள கொண்டு போறாரு. பைபிள் சொல்லுது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு வந்தாதான் தேவனுக்கு சீஷனா இருக்க முடியும்னு. நிறைய பேர் அப்படியே கைட்டி வச்சிடறோம். ஏசப்பா, இந்த கையை உயர்த்திருக்கிற அத்தனை பேரும் சுமக்கிற அனுபவத்திற்குள் வருவார்களாக. பெட்டியை சுமக்கட்டும், தரிசனங்களை சுமக்கட்டும், வார்த்தையை சுமக்கட்டும், மகிமையை சுமக்கட்டும், ஊழியக்காரருடைய வார்த்தையை சுமந்து போகட்டும். அப்படி ஒரு கிருபையை தாங்கப்பா. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கு நான் பெற்றுக்கொண்டேன்? சுமந்து போயா, சுமந்து போ. ஆண்டவர் கொடுக்கிற அந்த நன்மையை சுமந்து போ. நிறைய பேரை நான் இந்த போன மாசம்லாம் ரேமாவில் நான் பார்த்தேன். போன மாசம், அதுக்கு முந்தின மாசம்லாம் சில பேர் வந்தாங்க. கேட்டேன் யார் மூலமா. நான் எப்பயுமே கேட்பது உண்டு, வழக்கம் எனக்கு. ஏன்னா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். யார் மூலமா வந்தீங்கன்னு கேட்டேன். 2-3 குடும்பத்தை. அந்த 2-3 பேருமே என்ன சொன்னாங்கன்னா, ஜேம்ஸ் அனுப்பி விட்டாப்ல. யாருங்க? ஜேம்ஸ் மடப்புறம். வந்திருக்காங்களா? அந்த பையன் வந்திருக்காரா? வரல. ஆனா அவர் சொல்லி விடுவார். இந்த
இந்த மில்டன் பிரதர் இருக்கார்ல, கையை வைத்து காட்டுங்க. இந்த மில்டன் பிரதர் கையை வைத்து காட்டுங்க. ஆம்பூர் என்னை போட்டு படுத்துவாரியா, என்னை போட்டு படுத்துவார். ஏன்னா ஆம்பூருக்கு போகிறது, அங்கே யாராவது வீல் சேரில் உட்காந்துருக்கான்னு வச்சுங்க, அவங்கள்ட்ட போய் வீடியோ எடுக்கிறது, அந்த வீடியோவை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுறது. பிரதர் இப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, இவங்களை நான் கூட்டு வரட்டேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ இந்த வாரத்தில் 2-3 வீடியோ வந்துட்டு, அதில் அவர் வேற நின்று பேசுவார். ஆத்துமாதாயம் சுமக்கணும், என் பெற்ற இன்பம் பெருகட்டும் இவ்வையகம். அவன் சொல்லுங்களேன். திட்டங்கள் தருபவரும் செயல்படுத்தி மகிழ்பவரும், உண்மையாவா? திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே. எஜமான நீங்க இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமான நீங்க இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. சொல்லுங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே. எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமான நீங்க இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. நல்லா கையை தட்டி பாடுவோம். ஜீசஸ். ஆமென், ஆமென். எலியாவை தாகம் கொண்டு போஷித்தீரே, சூரை செடி சோர்வு நீங்க பேசினீரே. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூரை செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே பேசும் தெய்வமே, தெய்வமே பேசும் தெய்வமே. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை, எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. உங்க ஊழியம் சொல்லுங்க. ஓஹோ, உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. அவருடைய ஊழியத்தின் தரிசனங்களை, அவருடைய வார்த்தையை மகளே மகனே சுமந்துவோ, அவருடைய திட்டங்களை சுமந்துவோ. அது மிகவும் எளிதானது, மிகவும் இலகுவானது, அது மிகவும் மிருதுவானது.
பவுலையும் சீலாவையும் பாட வைத்திரே, சிறையிலே நள்ளிரவில் துதிக்க வைத்திரே. கதவு திறந்தன, கட்டுகள் உடைந்தன, கதவு திறந்தன, கட்டுகள் உடைந்தன. காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு இருக்கு. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க உங்க ஊழியம் நாய கலங்கணும். அழைச்சது நீங்க, கை தட்டி பாடு பாடு பாடு. உங்க ஊழியம் பா இந்த 2026ல உங்க பெட்டிய, உங்க வார்த்தைய, உங்க திட்டத்தை, உங்க தரிசனத்தை நான் சுமக்க போறேன். எனக்கு கவலை இல்ல, நான் உங்க ஊழியத்தை சந்தோஷமா மகிமையா செய்ய போறேன்பா. நாயே அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. எல்லாரும் உங்க ஊழியம் நாய கலங்கனோ. உண்மையாவா? உங்க ஊழியம் நாய கலங்கனோ. அழைச்சது நீங்க, என்னை நடத்தி செல்வீங்க. தருபவரும் யார் கொடுக்கிறா? தரிசனத்தை சுமந்து போ. எந்த இழப்பு இருக்கட்டும் இருக்கட்டும், அப்பா சொல்லி இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் அவர் எனக்கு சொன்னது, இந்த வார்த்தை எனக்கு அவர் கொடுத்தது. நான் சுமந்து போவேன். ஆமென் சொல்லுங்களேன். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்களேன். யோசுவா 5:6-7 கொஞ்சம் வாசிங்க. நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போறேன். யோசுவா 5:6-7 கொஞ்சம் வாசிங்களேன். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷனான யாவரும். இதுல 2 விஷயம் இருக்கும். வாசிங்கம்மா. மாலு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்திலே நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று ஆணையிட்டிருந்தார். அடுத்த வசனம். அவர்களுக்கு பதிலாக அவர் எழும்ப பண்ணின அவர்கள் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதனம் பண்ணினான். மூணாவது, விருத்த சேதனம் பண்ணப்படு. கீழ்ப்படிஞ்சு விருத்த சேதனத்துக்கு ஒப்புக்கொடு. பக்கத்துல கைப்பிடி, இது முக்கியமான விஷயம். கீழ்ப்படிஞ்சு சொல்லுங்க சொல்லுங்க, விருத்த சேதனத்துக்கு ஒப்புக்கொடு. தேவையில்லாத விஷயங்களை நான் நறுக்கி நான் தூக்கி எறிஞ்சிருவேன் சொல்லு. அது இருதய நினைவா இருக்கலாம், தேவையில்லாத உறவா இருக்கலாம், தேவையில்லாத பஞ்சாயத்தா இருக்கலாம், உன்னை ரொம்ப பெருசா நினைக்க வைக்கிற பொல்லாத ஆவியா கூட இருக்கலாம். ரொம்ப பெரிய ஆள்டான உன்னை பில்டப் பண்ணுவான், நம்பாத, உன்னை கவுக்குறான்னு அர்த்தம். யோசுவா இந்த ஜனங்களை எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணினான். ஆமென். அண்ணே, விருத்த சேதனம் பண்ண ஒப்பு கொடுங்க. இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்கும், இந்த வருஷம் மேன்மையா இருக்கும். இந்த வருஷம் நீ நினைக்கிறது இல்லைன்னு, கர்த்தர் உன்னை குறித்து நினைத்திருக்கிற காரியங்கள், கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்த அந்த கானானிய சுதந்திரத்தை நீ பெரும்படி விருத்த சேதனத்துக்கு ஒப்பு கொடுத்து பாரு. ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேர் இதுக்கு ஒப்பு கொடுக்கிறது இல்ல. எப்படி வேணாலும் வாழ்றான் ஒரு வாழ்க்கை. நல்லா கவனிக்கணும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா கவனிங்க. இடறல் வருகிறது கூடாத காரியம். எப்படி பைபிள் இருக்கு? இடறல் வருகிறது கூடாத, ஆனால் யாரால் இடறல் வருகிறதோ அவனுக்கு சோலி முடிஞ்சிடும், சோலி முடிஞ்சிடும். நல்லா கவனி. விருத்த சேதனத்துக்கு ஒப்புக்கொடு, உன் காதை ஒப்புக்கொடு. இங்கே அநேகர் செவித்தின உள்ளவர்களாகி இந்த கடைசி காலத்தில் தங்கள் இச்சைக்கு ஏற்ற போதகனை தேடி போறான். நீ எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுமோல, எது வேணாலும் தெரியட்டும், போட்டு வா, அப்படி பிரசங்கம் பண்ணுவான். போ, அவன் காட்டுற வழியிலே போ, நரகத்தில் போய் விழுவ. காட்டு செடிக்கு எந்த கட்டுப்பாடு இல்லை.
அது ஒரு நாள் எருக்களமாக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கோ. காட்டு செடிக்கு எந்த விதமான கட்டுப்பாடு இல்ல, அது ஒரு நாளில் எருக்களமாக்கப்படும். ஆனா தோட்டத்தில் வாழ்கிற செடி அடிக்கடி கிளை நறுக்கப்படும், களை பிடுங்க வலிக்கும். ஆனா பாதுகாப்பா இருப்ப. 4 பேர் வந்து உன்னை பார்ப்பான், 4 பேர் உன்னை அப்ரிஷியேட் பண்ணுவான். நல்ல செடியா இருக்க, நல்ல பழ வாசனை சூப்பரா இருக்க. எங்க வீட்டில் 2 ரோஜா செடி இருக்குங்க. நானும் இந்த ரோஜா செடியை வளர்த்து வளர்த்து பார்த்து ஃபெயிலியர் ஆயிட்டேன். என் மனைவிக்கு இந்த ரோஜா செடினா பிடிக்கும். எப்போ போனாலும் நர்சரி போனால் ரோஜா செடிம்பா. எங்க அம்மாவுக்கு அதை விட தாண்டி பிடிக்கும். அந்த ரோசா செடி பாம்பாங்க. நானும் வாங்கி வாங்கி பெங்களூர் ரோஸ், அந்த ரோஸ், இந்த ரோஸ், பங்களாதேஷ் ரோஸ் எல்லாம் வாங்கி வச்சு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா நம்ம நாட்டு ரோஸ் 2 கொடுத்தான். வந்து வச்சா இப்போ வர்றது போறதெல்லாம் பறிச்சு கொண்டையில வச்சுக்குது. ஆனா ரோஸ் சூப்பரா இருக்கனே. ஆனா ரோஸ் தோட்டக்காரன் கலந்து இருக்கிறோம், தண்ணி ஊத்துறோம். சம்டைம்ஸ் அது ஜாலியா இருக்க முடியாது. நல்லா கவனிக்கணும். விருத்த சேதனம் பண்ணப்படு. நீ சென்னையில் போய் ஆராதனைக்கு போனாலும் சரி, நீ குவைத்தில் ஆராதனைக்கு போனாலும் சரி, மோனே எங்க போனாலும் இயேசுநாதருடைய கண்ணு பூமி எங்கும் சுற்றி திரிதான். அங்க போனா அண்ணன் ஹென்றி அண்ணன் பார்க்க மாட்டேன். ஹென்றி அண்ணன் பார்க்க தான் மாட்டி முடியாது. நான் என் மாடியில இருந்து நின்று பார்த்தா கூட கொஞ்சம் தூரத்துல தான் தெரியுது கண்ணு. என்ன சாமு இல்லையா? அது சென்னை பிள்ளைங்கனே, அதனால அப்படிதான் ட்ரெஸ் இருக்கும். பரலோகத்தில் சென்னை பிள்ளைங்களுக்குன்னு ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்குதான், ஒரு தனி பிரிவு இருக்கான், செக்ஷன் இருக்காமா. சென்னை பிள்ளைகள் ட்ரெஸ்ஸா போட்டு வராளுங்க, வச்சு கொளுத்தி விடணுங்கிற வெக்கமா இல்ல? அப்பா அழைச்சிட்டு வராங்க கூட, கை இல்லாம வருது, அசிங்கமா இல்ல? இங்க என் ஊழியத்தில் ஸ்லீவ்லெஸ்ஸே போடக்கூடாது, கொன்னே போடுவான். அது நாட் அலவுட், அது தேவையில்லை. ஓ அழகை காட்ட ஆலயம் இல்லைங்க, கர்த்தருடைய அழகை வர்ணிப்பதுதான் தேவனுடைய ஆலயம். ஓ அங்கங்களை காட்டுறதுக்கு இது இடம் இல்ல. அவர் ஆல்ரெடி அங்கத்தை காட்டி இருக்கிறார். உனக்காக நான் காயம் பட்டேன்னு அந்த அங்கத்தை பார்க்க தான் இங்க நம்ம வரோம். கையை தட்டி ஆமென் சொல்லி அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படி இருக்கிற தேவையில்லாத காரியங்களை விருத்த சேதனம் பண்ண, விருத்த சேதனம் பண்ண. அவன் விருத்த சேதனம் பண்ணினான். எனவேதான் யோசுவா, பயப்பா நான் உன்னை மேன்மைப்படுத்துறேன்டா, போடா, நான் எல்லாருக்கும் முன்னாடி நீ நல்லா இருப்படா, எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப நல்லா இருப்ப. எத்தனை பேருக்கு இப்படி ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறீங்க? சொல்லுங்க வாயத்திர. விருத்த சேதனம் பண்ண ஒப்பு கூட, விருத்த சேதனம் பண்ண ஒப்பு கூட. என் சாமியல் பிரசங்கம் கடினமாக தான் இருக்குங்க, ஆனால் கத்தரை காட்டும். அல்லேலூயா. கடினமான பிரசங்கம் தான் கத்தரை காட்டும். ஆமென். நீ எப்படி வேணாலும் வாழலாம். நிறைய பேருக்கு ஆட்டம் வேற மாதிரி இருக்குங்க. ஆமா வேற மாதிரி இருக்கு. தம்பி தங்கச்சி, மாயையை பின்பற்றி போனால் தேவனுடைய கிருபையை இழந்து போவாய். பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிற அநேகர் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிற. சுமந்து போ, விருத்த சேதனம் பண்ண ஒப்புக்கொடு. கர்த்தருடைய வார்த்தையை முன்னே அனுப்பு. உன் குடும்பத்தை அப்பா மேன்மையா வைப்பாரு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில விருத்த சேதனத்துக்கு ஒப்புக்கொடு, விருத்த சேதனத்துக்கு ஒப்புக்கொடு. ஒரு நாள் உட்கார்ந்து இருந்தேன், எப்படி 2000 ரூபாய் நோட்டா என்ற மாதிரி பார்த்தேன் தரிசனத்தில். எப்படி சீரியஸா சொல்றாங்க, 2000 ரூபாய் என்றாரு. நான் வேற வேலையா உட்காந்து ஏதோ டிவி ஏதோ பார்த்துட்டு இருந்தேன். என் கண்ணுக்கு முன்னாடி ஜபலாம் பண்ணலங்க, அதுக்காக பயங்கரமான ஜபலாம் இல்லை, சாதாரண மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். கண்ணுக்கு முன்னாடி ஓடுது, எப்படி 2000 ரூபாய் எண்ணி ஆட்டியே கொடுக்குறாரு. நான் உடனே என் மனைவியை கூட, இங்கே வாடிங்க, ஒரு விஷயத்த சொல்றேன், மனசில் வச்சுக்கோ, திரும்பி உன்ட கேட்பேன், நாளை மறந்துடாத. என்னங்க இந்த எபி 2000 ரூபாய் எண்ணி யார்ட்டே கொடுக்குது, எபி 2000 எண்ணி யார்ட்டே கொடுக்குது. கொடுத்தது வந்துச்சாப்பா? விருத்த சேதனம் பண்ணப்படு. இன்வெஸ்ட் பண்ண, ஊழியத்தில் இன்வெஸ்ட் பண்ணி, ஊழியத்தில்
நீ போடுறது செலவு கணக்கு இல்ல, அது இன்வெஸ்ட்மெண்ட். ஆமென் சொல்லுங்களேன். யோசுவா, நீ மேன்மையா இருக்கணும்னா வார்த்தையை முன்னாடி அனுப்பு, வார்த்தையை சுமந்து போ, கீழ்ப்படிஞ்சு விருத்த சேதனத்துக்கு ஒப்பு கொடு, நீ மேன்மையாவே இருப்ப. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இரண்டாவது வாக்கு தத்துவம் எடுத்து வாசிங்க. யோசுவா 1:6. கொஞ்சம் குயிக். பலங்கொண்டு திடமனதாய் இருப்பா. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இந்த தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பங்கிட்டு கொடுப்பேன். சிலர்லாம் பார்த்தா ஆசையா இருக்கும், அவங்க போய் 4 பேரை கொண்டு வருவாங்க, தம் பெற்ற இன்பத்தை மற்றவங்களுக்கு. இரண்டாவது ஒரு காரியம், நீ பங்கிடுவாய், மற்றவங்களுக்கு சொல்லுவாய். இப்ப எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு, என்னால இயேசுவை ஏற்றுக்கொண்ட 4 பேர் சொல்லும் போது சந்தோஷப்படுறவங்க எத்தனை பேர்? கை வைத்து காட்டுங்க. ஐயா, நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் என்ன ஆசீர்வதிச்சீங்க, ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, அப்ப என்ன செய்யணும்? 2 காரியம் நம்ம செய்யணும். 2 காரியம். ஒன்னு, நீ மோசேயின் நினைவை விட்டு எழும்பணும். பக்கத்துல கைப்பிடிச்சு குளிக்க சொல்லுங்க, முடிச்சிடுறேன். மோசேயின் நினைவை விட்டு எழும்பணும். சொல்லுங்க, மோசேயின் நினைவை விட்டு எழும்பணும். நல்லா கவனிங்க, மோசேயின் நினைவை விட்டு எழும்பணும். நிறைய பேர் இந்த பழைய காரியத்திலேயே இருப்பான். ஊழியத்துக்கு வாங்கயா, வரமாட்டான். ஹெல்ப் பண்ணுங்க, வரமாட்டான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆமென் சொல்ல மாட்டான். இந்த வாக்குத்தத்த நேரத்தில் ரொம்ப நாங்க டென்ஷனா இருக்கிறோம், யாராவது ஹெல்பிங் வரமாட்டான். ஏன் வீட்டு வாசலே மிதிக்காதான் இருப்பான், என்னைக்காவது ஒரு நாள் புடிச்சுப்பான். சொன்னில்ல, நீ சொன்னீங்களே, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லை, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னப்ப சொன்னீங்க, இப்ப என்ன சொன்னீங்க? என் வீட்டு வாசல 1000 தடவை சொல்றான், வீட்டு வாசல மிதிக்காத போ. நல்லா கவனிக்கணும். மோசேயின் நினைவு, செத்து போன நினைவு, சாக கொடுக்கிற நினைவு, இழந்து போன காரியங்கள், இவைகளை நினைத்து 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 முடங்காம நீ எழும்பு. ஆமென் சொல்லுங்களேன். நீ எழும்பு. ஏன் தெரியுமா? அங்க 2 பேரு மோசேயினுடைய கையை 2 பேரு, ஆனா ஒருத்த யுத்த காலத்துல நின்னா. அவன் யாரு? அவன் தான் யோசுவா. பழைய நினைவுகள்ல இருக்காத. மோசேயினுடைய நினைவை விட்டு எழும்பு. எசபேலுடைய வார்த்தைகளை விட்டு எழும்பு. உனக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட காரியங்களை விட்டு எழும்பு. உன் மூலமா தான் அப்பா எழுப்புதலை கொண்டு வரணும்னு பிரயாசப்படுறார். ஆமென் சொல்லுங்க. நீ எழும்பாத வரைக்கும் கிராமங்கள் ஆசீர்வதிக்கப்படாது. நீ எழும்பாத வரைக்கும் தேவன் நிச்சயித்திருக்கிற காரியங்கள் உன் எல்லைக்குள்ள நடக்காது. எழும்பு. பைபிள் சொல்லுது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழும்பு. தோல்வியை பார்க்காத, என்ன சாம் சிச்சுவேஷனை பார்க்காத, நம்முடைய வாழ்க்கையில நடந்த கோர காரியங்களை, அசிங்கமான உறவுகளை நினைக்காத, செட்டைகளை அடித்து எழும்பு. நீ ஓடினாலும் இளைப்படைய மாட்டாய், நீ நடந்தாலும் சோர்வடைய மாட்டாய். இது வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற ஒரு காலம். இது தேவன் நிச்சயித்திருக்கிற, தேவன் விரும்புகிற காரியங்களை செயல்படுத்துகிற ஒரு காலம். எழும்பணும். நான் நிறைய பேரை பார்க்கிறேன், இயேசுவின் வல்லமையுடைய பிள்ளைகள் நிறைய பேரை பார்க்கிறேன், முடங்கி படுத்துட்ட. எழும்பு. நாளா யார் என்ன சொல்ல காதலே வாங்குறது கிடையாது. வாங்கடா, கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். யார் என்ன சொல்ல காதலே வாங்குறது கிடையாது. ஏன்? என்னை அழைத்தவர் உயிரோடு தான் இருக்கு, அவர் சாகல. உனக்குள்ள இருக்கிற தரிசனம் செத்து போச்சு, உனக்குள்ள இருக்கிற நன்றி விசுவாசம் செத்து போச்சுடா. ஆனா என்னை அழைத்தவருடைய நினைவுகள், அன்னைக்கு தனியா இருக்கையிலே, ஒருவனா இருக்கையிலே அந்த எல்எம்சி ஸ்கூல் கிரவுண்ட்ல அழைத்தார். இப்பயும் சொல்லி இருக்கிற 2026ல உன்னை வல்லமையான தீர்க்கதரிசியான வெளிப்படுத்தி காட்டுவேன் இருக்கார். செய்வார். நான் யாருக்கிட்டையும் மண்டை கொடுத்து கேட்கறது இல்ல. எனக்கு ஆண்டவர் சொல்றதை நான் அப்படியே வச்சுக்கிறேன்.
உன்னை நான் பயன்படுத்துவேன், உன்னை நான் மேல கொண்டு வருவேன் இருக்காருன்னா கொண்டு வருவார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? மூச்சு மூச்சுன்னு அழுதுட்டு படுத்து கிடந்தான். உபாகமம் 34 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து நீங்க படிச்சுக்கனா மோசேக்கா அழுதுகிட்டே கிடந்தான். கர்த்தர் சொன்னார், எழும்பு, நீ எழும்பு, தூசியை உதறிட்டு எழும்பு, அவிசுவாசத்தை விட்டுட்டு எழும்பு, நீதான் பங்கிடணும், நீதான் உன் கிராமத்துக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட அம்பாசிடர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா, உன் குடும்பத்துக்கு கர்த்தர் ஒன்ன வச்சுதான் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறார், நீதான் பங்கிட போற. இரண்டாவது சொன்னாரு, கலங்காதரா, கலங்காத, நீதான் சூரியனை நிறுத்தினவன், நீதான் அற்புதங்களை செஞ்சவன், நீதான் அடையாளங்களை செஞ்சவன், நீதான் மோசேயினுடைய கையினாலே அபிஷேகத்தை பெற்றவன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கலங்காத, கலங்காத, ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். ஆமென். 2026 வருஷத்துல கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். ஒருவேளை 2025 பல இடங்கள்ல அவமானப்பட்டு துக்கித்து நின்றுக்கலாம். என்ன மதிக்கிறதுக்கு யார்? உன்னை யாரு மதிக்க வேணாம், பரலோகம் உன்னை மதிக்கும். பரலோக ராஜா உன்னை மதிப்பார். பரலோக தகப்பன் இந்த ஊர்ல இருக்கிற உலகத்துல உன்னை கள்ளத்திற்கு சொல்லட்டும், கர்த்தருக்கு தெரியும் நீ யாருன்னு. ஆமென் சொல்லுங்க. ஒருத்தன் அப்படிதான் இருப்பான், ஒருத்தன் இப்படி இருப்பான். இயேசுநாதருடைய மார்பில சாஞ்ச ஒரு யோவான் இருந்த அதே கூட்டத்தில் தான் தேவனுடைய அன்பிலே திளைத்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் இருந்த அதே கூட்டத்தில் தான் ஒருவன் காட்டிக் கொடுக்கிறவனும் இருந்தான். கலங்காத, கலங்காத, உனக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிறது உன்னோட இருக்கும். 2026 வருஷம் ரொம்ப போட்டு பெறட்டாத, ஆண்டவர் உன்னை நடத்துவார். மோசேயை நினைவு விட்டு எழும்ப. சில பேர் பார்த்தா அப்படியேதான் இருக்காங்க, எனக்கு வேதனையா இருக்கு. என்னடா இது, இவங்க இவ்வளவு ஆசீர்வதிச்சு இப்படி இருக்கிறாங்களே, வேதனையா தான் இருக்கு. என்ன பண்றது? அவருக்கு எனக்கே இவ்வளவு வேதனை, அவருக்கு யோசனை பண்ணி பாருங்களேன். நாங்களாம் அங்க ஒரு சட்டை போடுறது கூட கண்ணீரோட நாங்க போடுறோம். உண்மையா சொல்றேன், இந்த சட்டை எடுத்து போடும்போது என் கண்ணு கலங்கும், என்ன அறியாம. இவ்வளோ நல்ல சட்டைகளை ஆண்டவர் கொடுக்குறீர, நான் என்னப்பா செஞ்சுட்டேன், நான் என்ன செஞ்சுட்டேன்? என் உழைப்பு இல்லை, என்னுடைய பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, கர்த்தர் கிருபை. நான் நிறைய நேரம் நினைப்பேன், நான் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, சில காரியங்கள்லாம் யோசிக்கும் போது ஒண்ணுமே இல்லை, தூக்கி எறியப்பட்ட ஒரு சூழ்நிலை. கர்த்தர் தான் உன்னை நிறுத்துறாரு. கலங்காத, பக்கத்தில் கை இப்படி கலங்காத, நீ பங்கிடுவாய். நீ எழும்புனா பங்கிடுவாய், நீ கலங்காம முன்னேறி போனா பங்கிடுவாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை, கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். பரிசுத்தமாகிவிடு, பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார்.
இயேசுவை பார், கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார், கரம் விரித்து அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார், கண்ணீரோடு ஓடி வா, கண்ணீரோடு ஓடி வா, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இயேசு மக்களே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார், காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காத்திடுவார், கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மூன்றாவதாய் ஒரு காரியம், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 16:33 சொல்லுது, சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். தேவனுடைய ஜெயமோ காரியத்தை வெற்றியடைய செய்கிறதோ கர்த்தரால் வரும். சொல்லுங்க வாயை திறந்து. பல ஜெயங்கள், பல சித்தி, நீங்க சித்தி பெறுவீங்க. சித்தி பெறுவீங்கன்னா அம்மாவோட தங்கச்சி இல்ல, வெற்றி பெறுவீங்க, ஜெயத்தை பார்ப்பீங்க, மேன்மையை பார்ப்பீங்க. ஆமென். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். உன்னோட வழக்காடுகிறவர்களோட அவர் வழக்காடுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். யாத்திராகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம், உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். அதான் இந்த வருஷத்தினுடைய அந்த பெயர். தேவன் சொல்றாரு, உமது முக்கியத்தின் மகத்துவத்தினால். அவருடைய முக்கியத்தின் மகத்துவம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தினால் பகைஞர்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். ஏன் தெரியுமா? கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். இந்த வருஷம் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்றேன், சத்ருவை நிர்மூலமாக்கி ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பெரிய ஜெயம், காரிய சித்தியோ, காரிய சித்தியோ சீட்டு மடியிலே போடப்படும். சில காரியங்கள் இதுவரைக்கும் வாக்குத்தத்தங்கள் வாங்கி வாங்கி ஃபெயிலியர் ஆகி பொய்த்து போயிருக்கும். அப்படி யாராவது வந்திருப்பீங்க, 12 மாசமும் வர்றங்கய்யா, வந்தங்கய்யா, நீங்களும் சொன்னீங்க, ஒன்றும் நடந்தவாடு இல்லை. நான் சொல்றேன், சீட்டு மடியிலே விழுது, சீட்டு மடியிலே விழுது. கர்த்தர் ஒவ்வொன்றையும் கால்குலேட் பண்ணி சித்தி பெறும்படி செய்வார். ஆமென் சொல்லுங்க. காரிய சித்தியோ.
எப்படி ஒரு பெரிய ஜெயத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் சில காரியங்களை செய்தார். 5 காரியங்களை செய்தார். 15:4 வாசித்தால் பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளினார். சொல்லுங்க வாயை திறந்து. சில நபர்கள் தள்ளப்பட போகிறார்கள். சில உறவுகள் உங்களை விட்டு விலகி ஓடும். தள்ளினார். சில விஷயங்கள் தள்ளப்படும். வேலி தகராறு பண்றவன் யாரும் அப்படி உட்கார்ந்துருக்கிற 2 டிக்கெட் 2 ஃபேமிலி. வேலி தகராறு அப்படி அவனே ஒத்தி போட்டுருவான். வேண்டாமியா அவங்கள்ட்ட ஏன் இந்த பிரச்சனை அப்படி ஒத்தி போடுவான். கர்த்தர் தள்ளுவார். ஆமா, தன்னுடைய கைகளினாலே தள்ளுவார். இங்க பார்வோனையும் அவன் சேனைகளையும் 600 ரதப்படை, பிரபலமான ராணுவ வீரர்கள், ஒரு பெரிய சேனை இஸ்ரவேலை நெருங்கி கொண்டிருக்கிறது. பைபிள் ரொம்ப எளிமையா சொல்லுது, கர்த்தர் அவர்களை தள்ளினார். அப்ப கை தட்டி கை பாருங்க அவருக்கு. ரொம்ப எளிமையா சொல்றாரு. அப்படியே வச்சு போ, அப்படி தள்ளுறோம்ல. ஆமென் சொல்லுங்களேன். கடலிலே தள்ளினார். நீங்க நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படி, தேவன் ஒரு வெற்றியை கொடுக்கும்படி, முக்கியத்தின் மகத்துவம் உள்ள இந்த ஆண்டிலே, மேன்மையான ஆண்டிலே, ஜெயமுள்ள ஆண்டிலே, மகிமை உள்ள ஆண்டிலே கர்த்தர் உங்களை விட்டு சில நபர்களை கூட தள்ளி வைப்பார். கையை தட்டி ஐயா 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 அவங்க தான் 10,000 ரூபாய் காணிக்கை இருக்கட்டும், தூக்கி தள்ளி எட்ட போடுறா. ஐயா அவங்க அந்த குடும்பம் தான் இருக்க, அவன் தான்டா டேஞ்சரு, தள்ளி இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்களேன். 430 வருடங்கள் ஒன்றாய் குடும்பம் நடத்தினார்கள். கர்த்தர் வேறு பிரிக்கணும்னு முடிவு பண்ணாரு. வேறு பிரிச்சது மட்டுமல்ல, யாரெல்லாம் அடிமைப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வித்தியாசமாய் 430 ஆண்டுகள் தொல்லை கொடுத்தாங்களோ, அவர்களை வேதம் சொல்லுகிறது ஒற்றை கைகளினாலே தள்ளி போட்டுட்டாரா. நெடுநாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ, ஆமா விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல தள்ளுவார். சொல்லுங்க வாயை திறந்து. தள்ளுவார். என் சுகவீனத்தை தள்ளுவார், என் பலவீனத்தை தள்ளுவார். எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்காயா அந்த மனுஷன், தள்ளி போட்டுருவார். ஆமென் சொல்லுங்களேன். சிலது வேற மாதிரி இருக்கும். 10 பேர் மெஜாரிட்டி பீப்புளா இருக்கும். அப்படியே இருறான்றாரு. இந்த 2 பேரை மட்டும் நான் காணானுக்குள்ள கொண்டு வரேன், அந்த குரூப்பை மட்டும் காணானுக்குள்ள கொண்டு போறேன். தள்ளினார். 15:5 சொல்லுது, ஆழி அவர்களை மூடிக்கொண்டது. கர்த்தருடைய யுத்தம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். உனக்கு பதிலுக்கு பதில் ஒன்ன நிறுத்த மாட்டார். அந்த அளவு சீப்பா உன்னை யூஸ் பண்ண மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு என்ன தேவையோ அதை வச்சு அவர் பார்த்து முடிப்பார். சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆழி அவர்களை மூடும். ப்ராபசியா சொல்றேன், ஆழி மூடும். சில கேரக்டர், சில காரியங்கள் நீங்கள் தேடியும் காண மாட்டீங்க. ஆழியில் உழுவுறது சாதாரண, சமுத்திரத்தில் உழுவுறது சாதாரண விஷயமா? சமுத்திரத்தில் உழுவுற விஷயம் சாதாரண விஷயமாக்கா? சமுத்திரத்தில் உழுவுற விஷயம் சாதாரண விஷயமா? ஆமா. இந்த சமுத்திரத்தில் இன்னொன்னையும் போடுவாராம், நம்முடைய பாவங்களை எடுத்து சமுத்திரத்தின். ஏன்னா அதுக்குள்ள போட்டுட்டா திரும்பி என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, உங்கள்கிட்ட இருந்து வாங்க முடியாத மாதிரி அங்கே எடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆழி அவர்களை மூடியது. 15:6 சொல்லுது, கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்குனுச்சான். என்னோட சேரு பகைஞனை நொறுக்கும். நமக்கு விரோதி யாரும் இல்லை. நம்ம யாரையும் இந்த மனுஷனை வச்செல்லாம் பேச வேண்டாம். எல்லாரும் நம்முடைய நண்பர்கள் தான். ஆனால் சிலருக்குள்ள சில ஆவி பிடிச்சிக்கிட்டு ஆட்டம். அந்த ஆவியை கொண்டு விட்டா போதும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஆவியை கொண்டு விட்டா போதும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆழியிலே தள்ளினேன், பகைஞனை நொறுக்கினேன். இதெல்லாம் எதனால? அவருடைய சுவாசத்தினால நடந்ததா. விடுங்க, அவருடைய நாசியின் சுவாசம். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களோட அவருடைய சுவாச காற்று வரப்போகுது. காரிய சித்தி கர்த்தரால் வரும், ஜெயம் கர்த்தரால் வரும்.
இது எப்படி நடந்ததுன்னு நீ தேடி தேடி பார்த்தாலும் ஆன்சர் கிடைக்காது. ஆண்டவர் உனக்கு செய்ய வேண்டியதை சரியாய் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். 15:9-10 சொல்லுது, தொடர்வேன், பிடிப்பேன், அடிப்பேன், கொள்ளையாடுவேன் என்று சொல்லுகிறவன், பங்கிடுவேன் அப்படின்னு சொன்னவன் இப்ப என்னது, ஆழியில கிடக்கிறான். யாரா பங்கு போடுறது? நாலடா பங்கு போடணும். பங்கு போடுறது யாரோட வேலை? என் வேலை இல்லடா. நீ என்னடா என்ன பங்கு போடுறது? நாலடா ஒன்ன பங்கு போடணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, தேவன் பெரிய காரியங்களை செய்ய போறார். ஆமென். நம்புவே, நான் நம்புவே, என் நம்பிக்கையே நீங்கதான். நம்புவே, நான் நம்புவே, என் நம்பிக்கையே நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. அல்லமா, உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. நான் நம்புவே, இன்னும் நம்புவே, என் நம்பிக்கையே நீங்கதான். நான் நம்புவே, நான் நம்புவே, என் நம்பிக்கையே அது நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. ஆபிரகாமை போல நான் நம்புவேன். ஈசாக்கை போல நான் நம்புவேன். ஒண்ணுமே இல்லைனாலும் நம்புவேன். ஒண்ணுமே இல்லைனாலும் நம்புவேன். எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். எனக்கு எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். சொல்லுங்க, இன்னும் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நான் நம்புவேன், நான் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். யோசேப்பை போல நான் நம்புவேன். யோபுவை போல நான் நம்புவேன். யோசேப்பை போல நான் நம்புவேன். யோபுவை போல நான் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன். நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன். எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். எல்லாரும் என் நம்பிக்கையே நீங்கதான். நான் நம்புவேன், நான் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். நான் நம்புவேன், நான் நம்புவேன். எல்லாரும் வாயை திறந்து நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே அது நீங்கதான். சொல்லுங்க வாயை திறந்து. நான் நம்புவேன், நான் நம்புவேன். என் நம்பிக்கையே அது நீங்கதான். அண்ணால போல நான் நம்புவேன். ரூத்த போல நான் நம்புவேன். அண்ணால போல நான் நம்புவேன். ரூத்த போல நான் நம்புவேன். வீரர் என்னை தூற்றினாலும் நம்புவேன்.
நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன், பிறரினை தூற்றினால் நம்புவேன், நேசித்தோர் விலகினால் நம்புவேன். இப்போ நம்புவேன், உம்மை நம்புவேன், என் நம்பிக்கையே நம்புவேன், நான் நம்புவேன், என் நம்பிக்கையே உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது, உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. நம்புவேன். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். முக்கியத்தின் மகத்துவம் உள்ள ஆண்டு சொல்லுங்க. என் நம்பிக்கையே நீங்கதான், நான் நம்புவேன். எல்லாரும் உள்ளவா? நம்புவேன், என் நம்பிக்கையே நீங்கதான், நான் நம்புவேன், நான் நம்புவேன். சொல்லுங்க. என் நம்பிக்கையே அது நீங்கதான், என் நம்புவேன், நான் நம்புவேன், என் நம்பிக்கையே அது நீங்கதான். ஆபிரகாம போல நானும் நம்புவேன், ஈசாக்க போல நானும் நம்புவேன். சொல்லுங்க. ஆபிரகாம போல நானும் நம்புவேன், ஈசாக்க போல நான் நம்புவேன், ஒண்ணுமே இல்லைனாலும் நம்புவேன், ஒண்ணுமே இல்லைனாலும் நம்புவேன், எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். சொல்லுங்க. எல்லாமே இருந்தாலும் ஓ நம்புவேன், நான் நம்புவேன், என் நம்பிக்கையே அது நீங்கதான். சொல்லுங்க. நம்புவேன், என் நம்பிக்கையே அது நீங்கதான், நான் நம்புவேன், நான் நம்புவேன். இயேசுவே உம்மையே உம்மையே நான் நம்பி இருக்கிறப்பா. நம்புவேன், என் நம்பிக்கையே அது நீங்கதான், என் நம்புவேன், நான் நம்புவேன், அது நம்பிக்கையே அது நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்னை தூக்கி சுமக்குது, உங்க அழகான என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான முகம் தூக்கி சுமக்குது. எல்லாரும் நம்புவேன். Glory. அவரையே நம்பி இந்த 2026 ஆண்டு முக்கியத்தின் மகத்துவம் உள்ள ஆண்டிலே நீங்க பங்கெடுத்திருக்கிறீங்க. கர்த்தருடைய வல்லமை. எதை இழந்தீங்க? எதை இழந்தீங்க? ஜாலியா ஜாலியா நம்புவேன், நான் நம்புவேன், நம்பிக்கையே அது நீங்கதான், நான் நம்புவேன், நான் நம்புவேன், அது நீங்கதான். சொல்லுங்க. நான் நம்புவேன், எப்பா நம்புவேன், என் நம்பிக்கையே அது நீங்கதான், நான் நம்புவேன், நான் நம்புவேன், நான் நம்பிக்கையே அது நீங்கதான், நான் நம்புவேன், நான் நம்புவேன். கை தட்டி பாடுவோம். Glory, 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 glory. உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவன், உன்னை உயர்த்துகிற தெய்வம், உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம், உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தெய்வம். சொல்லு. நான் உண்மையே நம்பி இருக்கிறேன்ப்பா, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், உண்மையே நம்பி இருக்கிறேன்ப்பா, எனக்கு வேற யாரும் இல்லை. இந்த 2026 வருஷம் உங்க கையை பிடிச்சிக்கிட்டு, உங்க கையை பிடிச்சிக்கிட்டு நான் டிராவல் பண்ண போறேன். எனக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கு. நான் நம்புவேன், நான் நம்புவேன், என் நம்பிக்கையே அது நீங்கதான். உங்க அழகான முகம்
அசைக்குது. ரெண்டு கையை வானத்துக்கு நான் உயர்த்திங்க. இன்னைக்கு டெலிவரன்ஸ்லாம் இருக்காது, ஒன்லி பிளெஸிங். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் உன்னை நிரப்பணும், நீ நல்லா இருக்கணும். 2026 வருஷத்தை உங்க கைக்குள்ள நீங்க எடுத்துட்டு போக போறீங்க. ஆமா, அந்த முருகதாயினுடைய கேரக்டர் வாசிக்கும் போது எனக்கு ஆவியில நான் உணர்றேன், பகைஞனுக்கு முருகதாய் தன் இஷ்டத்துக்கு செஞ்சாங்க, தன் இஷ்டத்துக்கு. நீங்களும் அப்படிதான் உங்க குடும்பத்துக்கு நீ செய்ய போறத தன் இஷ்டத்துக்கு பண்ண போறீங்க. அப்படியே கையை உயர்த்திக்கோங்க. என்னெல்லாம் தேவைங்கிறத ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்க, மனசை திறந்து அப்படியே சொல்லுங்க. ஒரு மகிமை உங்களை மூடட்டும். வேலை இல்லப்பா, இன்னும் திருமண தடை இருக்குப்பா, ஊழியத்தில் என்னால எழும்ப முடியலப்பா, மகத்துவத்தை பார்க்க முடியலப்பா. ஏசப்பா, நீங்க சொல்லியிருக்கிறீங்க இந்த வருஷம் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ஸா பார்ப்பீங்க, என்ன ரொம்ப முக்கியப்படுத்தப்படுவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நான் சொல்றேன், என் நம்பிக்கை நீங்க தான்ப்பா, என் நம்பிக்கை நீங்க தான். வாயை திறந்து அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசுங்க, வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட அப்படியே பேசுங்க. தேவ மகிமை உங்களை அப்படியே மூடட்டும். பலருடைய கண்கள் கரைஞ்சி தண்ணீரா ஓடுது. ஆண்டவர் உன்னை தொடராரு, உன்னை தேவன் தொடராரு, தொடராரு. சிலர் மயங்கி கீழே விடுவீங்க, பயப்படாதீங்க. வா, யாராருக்கு என்ன தேவையோ ஒரு மைட்டி பிரசன்ஸ் இங்க இறங்கி இருக்கு. உங்க கீழ்ப்படி அமையெல்லாம் தூக்கி போட்டுருங்க, விருத்த சேதனம் பண்ணு. இந்த ஹென்றி சாமுவேல் சொல்ற வார்த்தையை நான் அப்படியே கேட்கணும்னு சொல்லு. எனக்குன்னு சுய விருப்பம் இருக்கக்கூடாது. எங்க அண்ணன் எனக்காக நிக்கிறாங்க முன்னாடி. நான் சொல்றேன், அந்த சூரியனுக்கு முன்னாடி நின்ன யோசுவாவை போல, அந்த பொல்லாத கூட்டத்தை சங்கரித்த யோசுவாவை போல தேவன் பாருங்கள். அந்த யோசுவாவுடைய கெப்பாசிட்டி என்ன தெரியுமா? ஆசாரியர்கள் உயர்ந்தவர்கள், அந்த ஆசாரியர்களுக்கே அவன் கமாண்ட் பண்ணுவான், காலுனி நில்லு, இந்த பெட்டியை தூக்கு, அந்த கிருபை அவன் மேல வைக்கிறார். நிறைய பேர் இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்தவங்கள நடத்துகிற கெப்பாசிட்டியை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறாரு. நீ சாதாரணமான மனுஷன் தான், சாதாரணமான மனுஷி தான். கண்ணை மூடிக்கங்க, கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. நம்புவே, நான் நம்புவே, என் நம்பிக்கையே நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. கண்ணை திறக்கட்டும் ஆண்டவர், கண்ணை திறக்கட்டும். தரிசனம் பார், தரிசனம் பார், தரிசனம் பார், தரிசனம் பார், தரிசனம் பார். கண்ணில் இருக்கிற செதில் கீழே விழட்டும், காதில் இருக்கிற செவி தினவு கீழே விழட்டும். முடிஞ்சல ஒப்பு கொடுத்துரு, முடிஞ்சல ஒப்பு கொடு. கையை உயர்த்தி ஒப்பு கொடுத்துரு. வலிக்கட்டும், கை வலிக்கட்டும். நான் நம்புவேன், நான் நம்புவேன், என் நம்பிக்கையே பா பா. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க தான்ப்பா எங்க ஊழியத்துக்கு, நீங்க தான்ப்பா என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, நீங்க தான்ப்பா என் வாலிப வயசுக்கு, நீங்க தான்ப்பா என் வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு, நீங்க தான்ப்பா சொல்யூஷன். என் மந்த புத்தியை மாத்துறது நீங்க தான்ப்பா, என்னை ரொம்ப டேஸ்டா மாத்துறது நீங்க தான்ப்பா. என்னை டேஸ்டா மாத்துங்க. சொல்லுங்க, வாயத்தின் வார்த்தையை சொல்லுங்களேன். என்னை டேஸ்டா மாத்துங்கப்பா. வேஸ்டா கடந்தப்பா, வேஸ்டா கடந்த, வேஸ்டா இருந்தேன், என்னை டேஸ்டா மாத்துங்கப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. உங்க அழகான முகம். நிறைய பேர் ஆண்டவரை பார்க்கிற, நிறைய பேர் இயேசுப்பா பார்க்கிற. ஒரு வல்லமை இங்க இறங்கி வருது, ஒரு மகிமை